திருவடிகளால் போற்றி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நான் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நட்சத்திர சித்தாந்தம் பார்த்துட்ருக்கோம். அந்த நட்சத்திர சித்தாந்தத்தில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி எனக்கு மிகவும் பிடித்த நட்சத்திரம். எனக்கு மட்டுமல்ல, சந்திர பகவானுக்கும் ரொம்ப பிடித்த நட்சத்திரம். இது வரலாறுலேயே சொல்லுவாங்க. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் 27 நட்சத்திரத்தில் சந்திரனுக்கு ரொம்ப பிடித்த மனைவி யார் அப்படின்னா இந்த ரோஹிணின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு பிடித்தமான ஒரு விஷயம் என்னன்னா, ரோஹிணிங்கிறது நான் நித்தம் அடங்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மா பிறப்பு அவதார நட்சத்திரம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிறந்த கல்வியாளராக இருப்பாங்க. ஒரு டீச்சிங் பண்ணுறதுலையும் சரி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுலையும் சரி. ஏன்னா சரஸ்வதி கடாட்சம் முழுமையாக நிறைந்த நட்சத்திரம். சரஸ்வதியினுடைய கடாட்சம் முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம். சகலவிதமான கலைகளிலும் ஆர்வம் இருக்கும். இந்த கலை தான் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு சினிமாவாக இருக்கட்டும், ஒரு நாடகமாக இருக்கட்டும், ஒரு மேடை பேச்சு, விளையாட்டு போட்டி, எல்லா விதமானத்துலேயும் பிரகாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு சகலகலா வல்லவனுடைய நட்சத்திரம். ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா அவதார நட்சத்திரமே சொல்லியாச்சு. அதை விட வேறு என்ன வார்த்தை இருக்குது? அவ்வளோ ஒரு மிக பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய நட்சத்திரம். கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா சகலத்திலே தேர் ஓட்டணுமா, வில் வித்தையா, ஒரு ஆலோசனை சொல்லணுமா, எல்லா விதத்துலேயும் ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் ரோஹிணி நட்சத்திரனுடைய சிறப்பு. இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யார் அப்படின்னா பிரம்மா. இந்த நட்சத்திரனுடைய அதிதேவதை யார்? பிரம்மா. இந்த நட்சத்திரக்காரங்க போய் வழிபடக்கூடிய திருத்தலம் என்னன்னா, இதுவும் திருநாரகேஸ்வரம். அங்கே போய் அபிஷேகம் ஆராதனை செய்கிறது, திருநாகநாத சுவாமியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு என்ன படையல் வச்சு கும்பிடலாம் அப்படின்னா ஜிலேபி படையல் வச்சு கும்பிட்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்க எந்த சிம்பலை அணிஞ்சுக்கலாம் அப்படின்னா சரஸ்வதி தேவியினுடைய உருவம் பதித்த படம். சரஸ்வதி தேவியினுடைய உருவம் இருக்கக்கூடிய படமாக வச்சு இவங்க பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரஸ்வதி தேவியினுடைய அந்த வாக்கினுடைய தலைவியாக இருக்க, நாம் பேசக்கூடிய வார்த்தையினுடைய தளபதியாக இருக்கக்கூடியவங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரத்துலேருந்து ஒரு கிரகம் உங்களுக்கு தசாபுத்தி நடத்துதுன்னு வைங்க, அதுவும் குரு இருந்து நடத்தாருன்னா அவர் பேசின வார்த்தையை கேட்டாலே தெய்வ மனம் கமலும். சனி இருந்தார் அப்படின்னா அசும மனம் கமலும். அந்த நிற்கக்கூடிய கிரகத்தின் நிலையை பொறுத்து தான் அதனுடைய மாறும். அப்போ சரஸ்வதிங்கிறதா நம்ம பேசக்கூடிய வார்த்தையினுடைய அதிபதி. அப்போ அப்பேற்பட்ட சரஸ்வதியை நாம் என்ன சொல்லி துதி பாடணும்? சரஸ்வதியினுடைய கவசத்தை சொல்லி பாடணும். சரஸ்வதியினுடைய கவசம் என்ன? சரஸ்வதி தேவி வாக்கின் தலைவி, சுந்தர வடிவானவள் என்னை காக்க, எழுத்தின் தேவி மந்திரவாணி புத்தக ரூபிணி என் உள்ளம் காக்க, சத்தியவாகினி கலையின் நாயகி எத்திசை இருந்தும் எம்மை காக்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரஸ்வதியினுடைய கவசத்தை மறுபடியும் சொல்கிறேன். சரஸ்வதி தேவி வாக்கின் தலைவி, சுந்தர வடிவினல் என்னை காக்க, எழுத்தின் தேவி மந்திரவாணி புத்தக ரூபிணி என் உள்ளம் காக்க, சத்தியவாகினி கலையின் நாயகி எத்திசையில் இருந்தும் எம்மை காக்க அப்படின்னு நவமி அன்னைக்கு வளர்பிற தினத்தில் சொல்லிக்கிட்டு இந்த மோதிரத்தை சொல்லக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியினுடைய மோதிரத்தை எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை வழிபாடு பண்ணி மாட்டிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இவங்க ருத்ராட்சம் அணிகிறதுனா 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு மிக உன்னதமான ஒரு கல் என்ன அப்படின்னா முத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ரிஷபராசி, ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். இதனுடைய விருட்சம் என்னன்னா நாவல் மரம். இந்த தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நாவல் மரத்தை எடுத்து வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையை நீங்கள் வணங்க அதிதேவதையை வணங்க உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரத்துக்கு வேதை நட்சத்திரம் என்ன வழி கொடுக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த நட்சத்திரத்துக்கு கண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ஆண் பிறக்கிறத விட பெண் பிறக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஆண் பிறப்பதை விட பெண் பிறப்பது ரொம்ப சிறப்பு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பேர் பெரும்பாலும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓம் பிரகாஷ், வடிவேலு, வீரமணி, வினோத், விஜயன், விஜயபாஸ்கர், விஜய, விஷ்ணுவர்தன், விமல், விவேக், வீரப்பன், விஜய் ஆனந்த், வைத்தியநாதன், வித்யாசாகர், விக்னேஸ்வரன்,
வில்லவன், அதாவது வி அப்படிங்கிற எழுத்துக்கள்லாம் துவங்கக்கூடிய எழுத்துக்களாக இருக்கும். பெண்ணாக இருந்தால் அப்படின்னா அதே போல் பெண்ணாக இருந்தால் எப்படி வரும்னா வசுந்தரா, வசுமதி, வரலட்சுமி, வாசுகி, வானுஸ்ரீ, வள்ளி, வனஜா, வான்மதி, வாசவி, விஜயலட்சுமி, விஷாலினி, விஜயா, விஜயசாந்தி, விசாலாட்சி, வைதேகி, வைஷ்ணவி, விஜயசந்திரிகா, வேணி, வினோதினி, வினிதா, விமலா அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த வீன்ற எழுத்து வரக்கூடிய பேர்கள் எல்லாமே இதில் இருக்கும் பெண்களுக்கு. இந்த இந்த ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் சுந்தரர் ஞான சம்பந்தர் பாடப்பிரிக்கில் சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க ஸ்தலம். கும்பகோணத்துலேருந்து போகிறது ரொம்ப ரொம்ப பக்கம். கும்பகோணத்துலேருந்து நிறையா இது இருக்குது. இதில் இந்த தலம் பார்த்தீங்கன்னா நந்தி, கார்கோடகன், ஆதிசேஷன், தசரதன் வழிபட்ட ஸ்தலம். இந்த நாகநாத சுவாமியினுடைய ஸ்தலம் யார்? நந்தி, கார்கோடகன், ஆதிசேஷன், தசரத மகாராஜா வழிபட்ட ஸ்தலம். அது இல்லாமல்னா கண்டராதித்யன் என்ற மன்னனால் கட்டப்பட்டது. கண்டராதித்யன் யார்? நம்ம சோழர்கள் நம்ம நிறையா அந்த பொன்னியின் செல்வன் கதையில் கண்டராதித்யன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவரால் கட்டப்பட்டது. நவகிரகங்களில் இது ராகுனுடைய ஸ்தலம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நவகிரகத்தில் ராகு. உங்களுக்கு ஒரு கலை சித்தியாகணும், மாந்திரிக கலை சித்தியாகணும் அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு போய் பரிகாரம் பண்ணிக்கிறது, இந்த ஸ்தலத்தில் போய் வழிபாடு பண்ணிக்கிறது மிக மிக சிறப்பு, மிக மிக சிறப்பு. அதாவது சேக்கிலார் சென்னை குன்றத்தூரில் இந்த பெருமானை நினைத்து ஒரு திருக்கோயிலை கட்டினார். அங்கு சென்றும் இந்த பரிகாரத்தை இவர்கள் செய்யலாம். ஏன்னா இந்த தலத்தில் உள்ள இறைவனை நாகநாத சுவாமி என்றும் அம்பாளை கிரிகுஜலாம்பிகை என்றும் நீங்கள் சொல்லுவாங்க. இந்த தலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலத்தில் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சூரிய தீர்த்தம். ஒரு தலத்தில் தீர்த்தம் ரொம்ப முக்கியம். இங்கே சூரிய தீர்த்தம். இந்த தீர்த்தத்து பேர் என்ன அப்படின்னா சூரிய தீர்த்தம். சூரியன் யாருக்கு சிறப்பாக இருக்கிறதோ அல்லது சூரியன் யாருக்கு கெட்டு போய் இருக்குதோ, சூரியனால் அரசாங்கத்தால் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு லஞ்சம் வாங்கி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அவங்க இந்த தீர்த்தத்தை எடுத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த தீர்த்தத்தில் நீராடினாங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் நவகிரகங்களுடைய தோஷம் அனைத்துமே நீங்கும். நோகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இங்கே போய் சூரிய தீர்த்தத்தில் நீராடி நாகநாத சுவாமியை தரிசித்து வந்தாங்க அப்படின்னா அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கி புதுவாழ்வு பெறுங்கிறது ஐதீகம். இந்த நாகநாத சுவாமி திருநாகேஸ்வரம் அருகில் இருக்கக்கூடியது. ஏன்னா இறைவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நட்சத்திரம். நாவல் மரத்தை சலவிருச்சமாக கொண்டு திகழக்கூடிய கோயில் இது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய பரிகார ஸ்தலம் இதுதான். ஜம்புகேஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இங்கு அருள்பாலித்து வரும் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தலமாக இந்த திருவானைக்கால் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஸ்தலமாக இருக்கிறது. இந்த ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடியது திருவானைக்கால்னு சொல்லக்கூடிய பாருங்க. இது திருச்சிக்கு வடக்க ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடியது. இது அடுத்து பார்த்தீங்கன்னா திருநாவலூர், விழுப்புரத்துக்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் இருக்கக்கூடிய ஸ்தலம். உளுந்தூர்பேட்டைக்கும் இடையே இருக்கக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலம் பார்த்தீங்க பிரச்சனைக்கு தீர்க்கும் ஒரு பரிகார ஸ்தலம். இங்கே சென்று இங்கே இருக்கக்கூடிய நாதர் யார் அப்படின்னா பக்த ஜனேஸ்வரரை வணங்கி ஸ்தல விருட்சத்தை நாவல் மரத்தை வலம் வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும். மிகப்பெரிய ஒரு பலனை கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் திருநாவலூர் இறைவனை வழிபட்டு வந்ததுனால தான் சுக்கிர தோஷம் நீங்கி அவருக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. பகவானுடைய திருநட்சத்திரம் ரோகிணி என்பதால் கோபாலகிருஷ்ணன் சூடிக்கொண்ட சகல ஸ்தலங்களிலும் சென்று நீங்கள் வழிபாடு சென்று வழிபாட்டு மேன்மையை அடையக்கூடிய ஒரு நட்சத்திரம். எப்பயுமே ஒரு நட்சத்திரம் என்பது அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டிக்கு மேற்க ஒரு 20 கிலோமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கழுகுமலைன்னு ஒரு ஊர் இருக்கும். தஞ்சாவூருக்கு வடக்கே கும்பகோணம் பேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் நெல்லிச்சேரியில் ஜம்புநாதர் ஆலயம், திருவாரூர் மாவட்டம் கொடரச்சேரி தெற்கே ஒரு 4 கிலோமீட்டர் தூரில் பெருமாள் அகரம் ஸ்ரீ வேணுகோபால் சன்னதின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தலங்கள் எல்லாமே ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஒரு பரிகார ஸ்தலம். ரோகிணி நட்சத்திரனுடைய அதிதேவதை யாருன்னா நான்முகன் ஆகிய பிரம்மா. அதனால தான் சொல்லுவாங்க பிரம்மன் பார்த்தீங்கன்னா விஷ்ணுனுடைய குழந்தைன்னு சொல்லுவாங்க. இங்கே நாராயணன் நாபி கமலத்தில் அவதரித்தவர். இந்த பிரம்மாவை காயத்ரி மந்திரம் சொல்லி சுதிச்சா உங்களுக்கு சகலவிதமான பிரச்சனைகளில் தவிடுபொடியாகி நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் இருக்கலாம். அப்போ என்ன மாதிரியான மந்திரம்? அவருடைய மந்திரம் என்ன அப்படின்னா வேதாத்மதாயை வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாக. வேதாத்மயனாய வித்மகே ஹிரண்ய கர்ப்பாய தீமகி தன்னோ பிரம்ம பிரஜோதயாக
அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அடிக்கடி உச்சரிப்பது. இன்னொரு சிறப்பு பரிகார ஸ்தலம் என்ன அப்படின்னா, பாண்டவருக்கு தூதக பெருமாள் திருக்கோயில், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு திருத்தலம் இது, பாண்டவ தூத பெருமாள். இங்கே மூலவர் யார் அப்படின்னா பாண்டவ தூதர். அங்கே பாண்டவ தூதராகவே இருக்கிறார். யார் அங்களுடைய துணைவியார் யார்? சத்யபாமாவும் ருக்மணி அம்மாவும். மத்தியஸ்த தீர்த்தம் இருக்கக்கூடிய இடம் இது. வந்து புராணத்தில் பார்த்தீங்கன்னா திருப்பாடகம்னு சொல்லுவாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய ஊர் பேர் என்ன அப்படின்னா காஞ்சிபுரம். ரோகிணி நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரிக்கக்கூடியவங்க கண்டிப்பான முறையில் இங்கே போகணும். இங்கே வந்து எப்பப்போ விழா நடக்குன்னா கிருஷ்ண ஜெயந்தி, தீபாவளி, முக்கோட்டி ஏகாதசின்னு சொல்லக்கூடியது, பங்குனி உத்திரம், இந்த மாதிரியான நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதீதமான பூஜைகள் புனஸ்காரம்லாம் நடக்கும். இதனுடைய ஸ்தலத்தில் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா 25 அடி உயரத்தில் மூலஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார். வேறு எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு சிறப்பு இருக்காது. ஏன்னா இந்த திருக்கோயிலில் பாண்டவ தூத பெருமாள் அப்படின்னு அந்த திருப்பாடகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பாண்டவருக்கு தூதராக போகக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணி அந்த ஞாபகார்த்தமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தினுடைய பொதுவான குணமே என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கவங்களுடைய ரொம்ப ஒரு நட்பாக, ஒரு விரும்புவராக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க. எல்லாருக்கும் பிடித்தமானவராக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பது ரோகிணி நட்சத்திரம். பார்ப்பதற்கு ரொம்ப கம்பீரமாக இவங்களுக்கு ஒரு இயல்பான குணம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க, நிறைய ஊர் சுற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நிறைய அனுஷ்டானங்கள் மேலே நிறைய நம்பிக்கையும் இருக்கும். இசை, நாட்டியம், இந்த கலைகளை ஆல்ரெடி சொன்னது போல் இசை, நாட்டியம், இந்த மாதிரி ஒரு மக்கள் செல்வாக்கோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவளுக்கு இயல்பாகவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அவருக்கு ஏற்படும் தோஷம் நீங்கள் இந்த ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு செய்வது, இந்த ரோகிணி நட்சத்திரக்கார பிறந்த அந்த கிருஷ்ணபெருமானை வழிபாடு செஞ்சனால எந்த விதமான கஷ்டமாக இருந்தாலும் விலகிடும். எவ்வளோ பெரிய கஷ்டம் இருந்தாலுமே இந்த பாண்டவ தூத பெருமாளை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன மாதிரியான நேர்த்திக்கடன் வந்து நம்ம இங்கே செய்யலாம் அப்படின்னா, கிருஷ்ணர் இந்த ஸ்தலத்தில் அவருடைய பாதங்களை பூமியில் அழுத்தி விஸ்வபாத யோக சக்தியை கொண்டு அருள்பாலிக்கக்கூடிய ஸ்தலம் அது. விஸ்வபாத யோக சக்தின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா அந்த பாதத்தினுடைய வைத்து நம்ம என்ன வழிபாடு செய்யணும், அங்கப்பிரச்சனம், அடிப்பிரதட்சணம். இந்த அங்கப்பிரதட்சணம், அடிப்பிரதட்சணம் இதனுடைய நேர்த்திக்கடனாக நம்ம செய்யலாம். இங்கே பிரதட்சணம் செய்கிறவங்க 72,000 அங்க நாடிகளும் நாடி துடிப்புடன் செயல்படும் அப்படிங்கிறதும், எவ்வளோ விதமான சோதனைகள் வந்தாலும் அவங்களுக்கு விலகும். புதன், சனி, ரோகிணி, அஷ்டமி இதில் பிறந்தவங்களும் இங்கே அதிகமாக போய் வழிபாடு செய்யலாம். அதாவது புதன்கிழமை, சனிக்கிழமை அல்லது ரோகிணி நட்சத்திரத்துலேயோ அஷ்டமி திதியிலையோ, 8வது திதின்னு சொல்லக்கூடிய அஷ்டமி திதியிலையோ பிறந்தவங்களும் இதை வழிபாடு செய்யலாம். அந்த கிழமையிலே இங்கே போய் வழிபாடு செய்யலாம். ரோகிணி நட்சத்திரம் 8வது தேதிங்கிறது ரொம்ப விசேஷமானது. அந்த ரோகிணி தேவி இந்த தலத்துக்கு பெருமாளை வழிபட்டு அவர் வந்து சந்திரனை அடையும் போது, நான் முதலே சொல்லக்கூடிய அந்த சந்திரனை அடையும் போது, சந்திரன் தனது 27 நட்சத்திர தேவியில் முதலில் ஞான சக்தியாக கொண்டது ரோகிணியை தான், அக்னி சக்தியாக கொண்டது கார்த்திகை. இவங்க ரெண்டும் மணந்த பிறகு தான் மிற்ற நட்சத்திரங்களை மணந்தார் அப்படிங்கிறது நம்மளுடைய புராணம் சொல்லக்கூடியது. ரோகிணி தனக்கு ஞான சக்தியும் விஸ்வரூப தரிசனமும் கொடுத்த பெருமாளை இந்த ஸ்தலத்தில் சூட்சமமாக தினமும் வந்து வழிபடுவதாக ஐதீகம். சூட்சம வடிவில் தினமும் வந்து வணங்குவதாக ஐதீகம். எனவே இந்த ஸ்தலத்தில் பிறந்தவங்க புதன்கிழமை, சனிக்கிழமை, அஷ்டமி அன்னைக்கு இங்கே வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இதில் வரலாறு என்ன அப்படின்னா, ஸ்தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னா, பாண்டவர்களை மூத்தவர் யார்? தர்மர். அவர் வந்து கௌரவனிடமிருந்து தன் நாட்டை வந்து இழந்தார். ஆளுக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுக்கல. அல்லது வீடை 5 வேலுக்கு வீடை கொடுங்க கேட்டார், அதுவும் கொடுக்கல. துரியோதனன் போய் தூது போகக்கூடிய பகவான் கிருஷ்ணரை வந்து அவர் அவமானப்படுத்ததாக நினச்ச துரியோதனன் என்ன பண்ணால், கிருஷ்ணரை அமர்வதாக போடப்பட்ட ஒரு ஆசனத்தின் கீழே ஒரு பெரிய நிறைவரை பாதாளத்தை உண்டு பண்ணி அதன் மேலே நிறைய கிளைகள் எல்லாம் போட்டு மறைச்சு கிருஷ்ணர் அங்கே உட்கார்ந்தாருன்னா உள்ள அவர் அப்படியே உழுக வச்சு அவர் அப்படியே அந்த குழிக்குள்ளே வச்சு மூடிடலாம் அப்படிங்கிறது தான் துரியோதனனுடைய எண்ணமாக இருந்தது. அப்படி அந்த எண்ணத்தை வந்து அவருடைய எண்ணத்தை இவர் புரிஞ்சுக்கிட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதன் மீது அந்த பசுந்தலை மீது போட்டு உள்ளே உளுந்த உடனே அவர் மேலே ஏறி அமர்ந்து திட்டமிட்டபடி நிலவரை சரிந்தது. கிருஷ்ணரும் உள்ளே விழுந்தார். அங்கே அவரை தாக்கினார்கள். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து தாக்குனாங்க. ஆனால் அவரை அழித்து விஸ்வரூபம் அழிக்கக்கூடிய இடம், விஸ்வரூபம் அழித்து விஸ்வரூபத்தை காட்டிய இடம், பாண்டவருக்கு தூது சென்று பாண்டவ தூத பெருமாளானார்.
காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு எதிர உள்ளக்கூடிய ஒரு ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பாண்டவர்களை பேர் புகழ்பாடியும் பாண்டவர்களுக்காக தன்னுடைய உச்சநிலையை தன்னுடைய அவதாரத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்கு போய் அங்கே தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராஜாவாக ஒரு தெய்வமாக இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார் பாண்டவ தூத பெருமாள். இந்த பாண்டவ தூத பெருமாளை ராகுனுடைய தோஷம் இருக்கிறவங்க, ரோகி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, சூரியத்தினுடைய தோஷம் இருக்கிறவங்க, சுவாதி நட்சத்திரத்தினால சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்க இவங்களுக்கு பாதிப்பு கொடுத்தாலும் இவங்க இந்த நட்சத்திரத்த நாளில் அவங்களுடைய பிறப்பு நட்சத்திரத்தை அன்னைக்கும் குறிப்பாக புதன்கிழமை, சனிக்கிழமை, அஷ்டமி திதி இதில் பிறந்தவங்க அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் கிடைக்கும்.